வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து பாட்லக் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆஃபீஸில் பாட்லக் வைப்பாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஒவ்வொரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும். நான் நிறைய அந்த மாதிரி செஞ்சு உங்களை வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பூரி கிழங்கு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் பிரியாணி. மட்டன் தேவையான எல்லா பொருளும் நாம் எடுத்து வச்சுருக்கிறோம். வாங்க இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ போட்டிருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம ஊர் சீரக சம்பா அரிசி தான். இது வந்து நார்மல் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இப்போ கிடைக்கும். இப்போ நாங்கள் புதுசாக வந்து இந்தியா கேட் பிராண்ட் வாங்கியிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்ல வாசம், அரிசியே நல்ல வாசமாக இருக்குது. இது வந்து எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா அரைப்படியும் காப்படியும், படி கணக்கு பார்த்தீங்கன்னா அரைப்படியும் காப்படி மொத்தமாக முக்காப்படி அளவு எடுத்துருக்குறோம். கிலோ கணக்குனா 1.5 50 கிராம் மட்டும் கம்மி. அதே மாதிரி மட்டன் வந்து 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 1 கிலோ மட்டன் போடலாம், 1.5 கிலோ கூட போடலாம். நாங்கள் வந்து இப்போ 1.200 அரிசி 1.200 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ நம்ம மட்டன் எடுத்துருக்குறோம். நல்ல மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பிரியாணிக்குன்னும் போது பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி அந்த தொடை பகுதி கால் பகுதி வாங்கும்போது நல்லா கெட்டி கறியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இப்போ மற்ற ஐட்டங்கள்லாம் பார்க்கலாம். நாங்கள் செய்கிற டைப் பிரியாணி எப்படின்னா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நல்லா வந்து அரைச்சி தான் போடுவோம் எப்பயுமே. என்னோட பிரியாணி நீங்கள் ஏற்கனவே சிக்கன் பிரியாணிலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 12 பச்சை மிளகாய், 15 முந்திரி பருப்பு, 20 to 25 சின்ன வெங்காயம். இப்போ இந்த எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு நல்லா அரைச்சிட போகிறோம். அந்த வெங்காயம் முந்திரி பருப்பு பச்சை மிளகாவையும் புதினா கொத்தமல்லியும் நல்லா தனியாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிற போகிறோம். இது என்னன்னா வீட்டிலே ஹோம்மேட் பிரியாணி மசாலா. அதுக்கு தேவையானது என்னென்னா இந்த அளவுக்கு இதை அப்படியே பவுடர் பண்ணி இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரியாணியில் தான் போட போகிறோம். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு, 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 அன்னாச்சி பூ, பட்டை வந்து ஒரு 5 பட்டை, இது வந்து 9 ஏலக்காய், 9 கிராம்பு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். கல்பாசி வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து பிரியாணி தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க. இது நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு என்ன காரணம்னா இதுக்கு தனியாக நீங்கள் கிரேவி வச்சு தொட்டு சாப்பிடணும்னே இல்லை. இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றும் போது அந்த வரன்னு இருக்காது, நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசிலாம் நல்லா வெந்து அதுக்காக ஒரு தேங்காவை 3 தடவை தண்ணி ஊற்றி எடுத்து அரைச்சி வச்ச பால். இதுதான் நம்ம தண்ணிக்கு பதிலாக ஊற்ற போகிறோம். இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த பிரியாணி வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறோம். கல்லுப்பு வந்து மொத்தமாக போடுறது. இது வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போது போடுறது கொஞ்சோண்டு. மிளகாய் தூள் வந்து ஒரு 6 to 7 டீஸ்பூன் அளவு எடுத்து காரம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml வந்து நெய்யும் 200 ml வந்து எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். இது நார்மல் நான் செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ ரிஃபைண்ட் ஆயிலாம் எதுவுமே நான் கம்ப்ளீட்டாக இல்லை யூஸ் பண்ணுறதுனால நல்லெண்ணெயில யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிரியாணிக்கு இனிமேல் தான் நறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற 8 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கனால 8 போட்டிருக்கோம். நல்ல பழுத்த தக்காளி 4 பெரிய தக்காளி, அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு மொத்தமாக கறி வேக வைக்கிறதுக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கோம். அதாவது கணக்கு என்னன்னா ஒரு படி நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா 100 கிராம் இஞ்சி வெள்ளைப்பூடு போடலாம். இது வந்து நம்ம முக்காப்படி போட்டுக்கனால 75 கிராம் சரியாக வரும். சின்ன சைஸ் லெமன்னால 2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து இப்போ அங்கே அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கு. இது ஃபுல்லாக தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அன்னாச்சி பூ, 2 பட்டை, ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கு. தயிர் வந்து ஒரு 200 ml தயிர். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க. இந்த வாழை இலை எதுக்கு வச்சுருக்குன்னா பிரியாணி எல்லாமே தம் பண்ணுற எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம் பண்ண போகும்போது இது மேலே போட்டு மூடும்போது ரொம்ப நல்லா வாசம், அந்த இலையோட வாசம் வந்து அந்த பிரியாணியில் பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு வாழை இலை இது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். மட்டன் வேக கொஞ்சம் லேட் ஆகுன்றனால ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வேக வச்சிடலாம். மட்டன் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இது வந்து நார்மலாக எப்பயுமே நம்ம செய்கிறதுனால நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. மஞ்சத்தூளும் இது வந்து மட்டனுக்கு எப்பயுமே என்னோட வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க விளக்கெண்ணெய் ஊற்றுவேன். அது எதுக்குன்னா மட்டன் சீக்கிரம் வேகிறதுக்கும் மட்டன் சாஃப்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். நான் பருப்பில் கூட வந்து நாங்கள் எல்லா பருப்பு வேக வைக்கிறதுக்கும் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் வைப்போம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தண்ணியை வந்து நம்ம வச்சு பிரியாணி தான் செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு இதில் மூடி வச்சு ஒரு 8 சவுண்டு வச்சு எடுக்க போகிறோம்.
மட்டன் இங்கே வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் இருக்கிறது அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரியாணி மசாலா ரொம்ப மெயினானது. இதை ஃபஸ்ட்டு வந்து வறுத்தரலாம். இது எப்படின்னா எல்லா ஜாமானையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்தரலாம். நல்ல வாசம் வரும். கருக விடாமல் வறுத்துக்கோங்க, அதான் மெயின். ரொம்ப கருகிட்டிங்கன்னா அந்த வாசம் போயிடும். இப்போ நல்லா வறுத்துருச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிடலாம். வறுத்த மசாலா வந்து ஆறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிடலாம். இது நிறையா இருக்கிறதுனால பெரிய ஜாரில் போட்டிருக்கோம். வெங்காயம் இது சும்மா ஒரு 2 உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா நைஸாகவே அரைச்சிடுவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது இப்போ நம்ம கிச்சனுக்கு புது மிக்சி வந்திருக்கு, பிரீத்தி ஜோடியாக் 2.0. நான் வச்சுருந்தது ஃபுட் ப்ராசஸர் தான், பஜாஜ். அது வந்து வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஜாரெல்லாம் ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வாங்கியிருக்கு. இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணதுனால இது நல்லா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பவுடர் பண்ணிடலாம். இப்போ அந்த பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியையும் இந்த இதிலே நம்ம ஃபுட் ப்ராசஸர்லேயே நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பிளேடு பார்த்துக்கோங்க, 1.2 mm வச்சுருக்கேன். முழு வெங்காயமாக போட்டிங்கன்னா ரவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாதியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக கிடைக்கும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியுமே நல்லா வந்து ரவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும், ஸ்லைஸ் பண்ண மாதிரி. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்லைஸ் ஆகிடுச்சு ஒரு செகண்டில். அதே மாதிரி தக்காளியையும் இப்போ ரெடி நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் செய்யும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த செஞ்சாலும் உடனே கழுவிட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டி இதாகாது. டக்குன்னு கழுவிட்டு நம்ம அப்புறம் தேவையப்போ நம்ம சோப் போட்டு நம்ம விளக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நம்ம வதங்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி அரிசியை ஊற வச்சா போதும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். ரொம்பவும் ஊறிடுச்சுன்னா அந்த வேகிற பக்குவம் வந்து மாறிடும். அதனால் இப்போ தான் நான் அதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறேன். இந்த சீரக சம்பா அரிசிக்கு மட்டும் எப்படின்னா, இதில் இந்த அரிசியிலே வாசம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம நார்மல் அரிசி மாதிரி ரொம்ப போட்டு கழுவக்கூடாது. இப்போ நல்ல தண்ணி தான், நார்மல் குடிக்கிற வாட்டரில் தான் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இந்த தண்ணியை ஒரே ஒரு தண்ணியை மட்டும் தான் கீழே ஊற்றிட்டு அப்படியே சமைக்க போகிறோம். வேறு போட்டு ரொம்ப 2-3 தடவை செஞ்சிங்கன்னா அந்த வாசம் வந்து அந்த இயற்கையாக இருக்கிற அந்த வாசம் போயிடும். இப்போ நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்க போகிறோம். இதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு எடுத்து வச்ச எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெயையும் நெய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் பாதி ஊற்றணும். இப்போ பாதி ஊற்றிக்க நம்ம எடுத்து வச்சதில். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிச்சுக்கிறோம். சோம்பு ஃபஸ்ட்டு போட்டு பிரியாணிகளை நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துடுறோம். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா லைட்டாக வதக்கி போட்டிங்கன்னா பிரியாணி ஃபுல்லாக இனிப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்காது. இப்படி வதக்குனா தான் அந்த வெங்காயத்தோட அந்த ருசி வந்து ஃபுல்லாக பிரியாணியில் இறங்கும், கலரும் நல்லா கிடைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது எப்பயும் கொஞ்சம் மூடி வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஏற்கனவே வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது போட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து வச்ச 75 கிராம் சொன்னே பாருங்கள், அந்த அளவுக்கு போட்டுருவோம். இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா மசிய வேகணும். இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, நல்லா மசிய வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ கறியும் மட்டனும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை சேர்த்துக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், இப்போ இந்த எடுத்து வச்ச உப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அரிசி சேர்த்த பிறகு கொஞ்சம். இப்போ இது நல்லா இது கொஞ்சம் இந்த மசால் வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிறோம். ரொம்பவும் வதக்கக்கூடாது. நல்லா ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ அந்த அளவுக்கு வதக்கிறோம். அதுக்கப்புறம் கறியையும் தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த மசாலா பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிடுறோம். மட்டன் தண்ணியையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மட்டனை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடுறோம். மசாலாவையும் மட்டனையும் ஒன்று சேர்த்துருக்குறோம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு இது ரெண்டும் இந்த மசாலா
மசாலா வந்து மட்டனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு வேக வைக்கணும். மட்டன் வெந்துட்டு இருக்கும்போதே எடுத்து வச்ச தயிரையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ தான் மட்டனை கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். இந்த மட்டனோட கொஞ்சம் அந்த மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ ஊற வச்சுட்டோம் பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியை வந்து தண்ணியை மட்டும் வடித்து இந்த அரிசியை அந்த மசாலாவோட சேர்த்து லைட்டாக அப்படியே பரட்ட போகிறோம். இப்போ அரிசியில் தண்ணியை நல்லா வடித்தாச்சு. இந்த அரிசியை எடுத்து இதிலே சேர்த்துடுறோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா வந்து மட்டனோட நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதுலேயே அரிசியும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரிசி இந்த மட்டன் மசாலா எல்லாம் லைட்டாக அப்படி ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட பிரட்டி விட்டாச்சு. ஏன் செய்கிறோம்னா அந்த உதிராக கிடைக்கும். நல்லா அரிசியோட மசாலா நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது உதிராக இருக்கும். இப்போ இந்த வறுத்ததை எடுத்து குக்கரில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. நான் தண்ணி என்ன சொன்னேன்னா ஒரு மடங்கு அரிசினா 2 மடங்கு தண்ணி. அதில் வந்து 1 மடங்கு வந்து கறி வேக வச்ச தண்ணி தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ வந்து இது மட்டன் தண்ணி ஊற்றிருக்கோம். அதே அளவு இன்னொரு மடங்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றணும்னா 1 கப்பு கறி தண்ணியும் 1 கப்பு வந்து தேங்காய் பால் அப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா நீங்கள் கலக்கிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் கூட இருந்தால் தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சா உப்பு போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே லெமன் சொன்னேன் பாருங்கள், அந்த அளவு இப்போ புளிஞ்சு லாஸ்ட்டாக ஊற்றிக்கிறோம். நெய் இப்போ 1 ஸ்பூனு, இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். தம் போடுறதுக்கு முன்னாடி அரிசி தண்ணியும் அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் தெரியுது, அரிசி வந்து அடியில் இருக்குது. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம நடுவில் அப்படி செஞ்சு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருந்ததும் இப்போ அரிசியும் தண்ணியும் அப்படியே கலந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம தம் போடணும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ஓப்பனில் தான் குக் பண்ணியிருக்கோம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கூட அடி பிடிக்காது. இது வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நார்மலாக இதே மாதிரி தான் மூடுவோம். அப்படி மூடுறதுக்கு பதிலாக இந்த வாழை இலை இருக்குது பாருங்கள், இதை உள்ளே வச்சிடுறோம். அதேமாதிரி இன்னொரு இலையை வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி வாழை இலையை வச்சுட்டு அடுப்பை மூடிடுறோம். சவுண்டு எதுவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக 10 நிமிஷம். நம்ம விசில் எதுவும் வைக்க போகிறதில்ல, இது சும்மா தான் வச்சுருக்கிறது. அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம், 10லேருந்து 12 நிமிஷம் கூட வைக்கலாம். கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கனால 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் அந்த சவுண்டை அடங்குற வரைக்கும் விட்டுறணும். நம்ம அதுக்கு நடுவில் எடுத்துடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. 10 நிமிஷம் சிம்மில் 10 நிமிஷம் சவுண்டு அடங்குற வரைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். இங்கே வந்து பிரியாணி தம்மில் இருக்குது. தம்மில் இருக்கும்போது தொட்டுக்கிறதுக்கு தயிர் வெங்காயம் இங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 5 பெரிய வெங்காயத்தை அதே மாதிரியே அந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஒரு கேரட், சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கோம். இதையும் அதிலே தான் துருவினது. அப்புறம் தயிர் வந்து நம்ம வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ இல்லையோ, தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக நல்லா போட்டால் தான் தயிர் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. இந்த தயிர் வெங்காயம் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த வெங்காயத்தில் வந்து நல்லா கழுவி தண்ணியை வச்சு எடுத்துருவோம். அதில் வந்து சொன்னாங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க, அதில் சத்தெல்லாம் போயிடும், அந்த இதோட சாப்பிட்றதா நல்லா, கொஞ்சம் காரமாக இருந்தாலும் அதான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். நீங்கள் சொன்னதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு. தயிர் வந்து எவ்வளோ நாள் ஊற்றலாம். இந்த மாதிரி நல்லா தயிர் ஊற்றாச்சு பாருங்கள். நாங்கள் எடுத்து வச்ச தயிரோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றியாச்சு. ஒரு 700 ml தயிர் வந்து இப்போ நாங்கள் ஊற்றிருக்கிறோம். 5 வெங்காயத்துக்கு. இந்த கேரட்டையும் போட்டுறோம், கொத்தமல்லி தழை. இது பிரியாணி ஹெவியாக சாப்பிடும்போது இந்த தயிர் வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. சவுண்ட் அடங்கியும் நல்லா சவுண்ட் அடங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். இந்த வாழை இலையோட கலர்லாம் மாறி இருக்கு பாருங்கள். அப்போனா அந்த இது ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய், அந்த நெய்யெல்லாம் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் இது வந்து நீளமான குக்கர்னால நான் உங்களுக்கு வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு காட்டுறேன். அந்தளவுக்கு நல்லா புழுன்னு வந்திருக்கும். இந்த பிரியாணிக்கு மட்டும் இந்த மாதிரி பெரிய பேசன் எடுத்துக்கோங்க. இப்படி கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்து இப்படி கொட்டிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் குக்கர் திறக்கும் போது பார்த்தோன்னே மேலே அப்படியே எண்ணெய் மிதந்துருந்துச்சு, தண்ணியாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் எடுக்கும்போது நல்லா அப்படியே உதிராக இருக்கும்.
இந்த தம் போடுறதுனால அந்த மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கும், அடியில் நல்லா உதிராக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சும் போது எல்லா பக்கமும் அந்த நெய் எண்ணெயெல்லாம் கலந்துக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும், கடைசி சாப்பாடு வரைக்கும் எடுத்தாச்சு. ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க குக்கரில் வைக்கும்போது அடி பிடிக்குமோ என்னமோன்னு. பாருங்கள், கொஞ்சம் கூட பிடிக்கல அடி. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரண்டி போட்டு பண்ணலாம், இல்லைன்னா இப்படி குலுக்கி விடலாம். இப்படின்னா அரிசி உடையாது. அதாவது இதெல்லாம் வந்து நிறையா பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆனாங்கன்னா, நாங்கள் எப்போயுமே இந்த பிரியாணி பண்ணால் அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டிட்டு லைட்டாக அப்படியே குலுக்கி விட்டுட்டு செஞ்சோம்னா எல்லா பக்கமும் எண்ணெய் நெய்யெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாட்லக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இது வந்து தயிர் வெங்காயம், நம்ம செஞ்ச தயிர் வெங்காயம். நல்லா தயிர் ஊற்றணும், புளிக்காத தயிர் ஊற்றணும். இதுவும் இன்னும் கொஞ்சம் தயிர் வெங்காயம் தனியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக தனியாக கொஞ்சம். இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. இப்போ உள்ளே வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு, சம்பளத்தில் எடுத்து வச்சாச்சு. இது நிறையா பேர் கொண்டு வரதுனால 20 பேர் மொத்தமாக இதை மட்டும் சாப்பிட போகிறதில்ல, எல்லாமே பகிர்ந்து சாப்பிட்றதுனால கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.